இயல் 6க்கு உரிய மொத்த இலக்கண குறிப்புகளையும் நம்ம இப்ப ஒரு மின்னல் வேக திருப்புதல்ல பார்த்துருவோம். புரியுதுங்களா? அம்மா, செந்தமிழ், முத்தமிழ், செம்பருதி, சிவந்து, சத்தமா சொல்லுங்க. இயற்கை செல்லம் முத்துமுத்தாய் அழகு தொகை இடைத்துறை தொகை கடல் சலம் வினை தொகை மாமைது பெருங்கடல் தொகை உழாது உழாது சொல்லுங்க. உழாது வெறிய வெறிய பயங்கு மொழி அடையா அறிவும் புகழும் என்னுமைதான். அடுத்தது அகை அழுகை இடிவரல் மறுக்கை அச்சம் வெகுடம் வெகுடி வாய்க்க ஒப்ப கொடுக்க ஈந்த கவான் கவான் கணக்கை நீளம் அருத்திகள் நெடுவழி வெண்ணி கடல் தானை கடல் தானை அரவக்கடல் அரவக்கடல் மலைதல் மலைதல் கிரிகடல் வினைத்தொகை. சரி, உட்கார். படிப்போம், பயன்படுத்துவோம். ஆந்த்ரோபாலஜி சத்தமா சொல்லுங்க. மியூசியம் ஆவண காப்பகம் பாட்டு வன்பொருள் சாப்டர் மென்பொருள் தனி குடும்பம் நாட்டியாட்சி தாயகடி சமூகம் கல்ச்சர் பண்பாடு habitat வாழ்விடம் discussion கலந்துரையாடல் higher education உயர்கல்வி graduate மதிப்பு கல்வி road safety சாலை பாதுகாப்பு traffic signal போக்குவரத்து சமிக்ஞை vice chancellor துணைவேந்தர் artist கவிஞர் animation அசைவ படமாக்கம் news செய்திப்படம் cinematography ஒளிப்பதிவு sound effect ஒளிவிரைவு multiplex complex ஒருங்கிணைந்த வளாகம் business management வணிக மேலாண்மை குறிக்கோள் பயணம் customer officer கஸ்டம் emotion மனவெழுச்சி. இப்ப இது மட்டும் ஒரு சிறு தேர்வு எழுதுறீங்களா? சிறு தேர்வு இது மட்டும் இங்க அங்க வச்சிருவோம். நானு காட்டிடுவேன். விடை மட்டும் எழுதுங்க. 1 2 3 நம்ம இப்ப திரும்ப ஒரு படிச்சலாமா? அது நல்லா செய்யலாம். வாழ்த்துக்கள். ஆரம்பிக்கலாம். anthropology ஆனந்தவியல் archaeology தொல்லியல் research ஆராய்ச்சி finance கவிஞர்கள் field study கள ஆய்வு ethnography கல்வெட்டியல் museum அருங்காட்சியகம் archive ஆவண காப்பகம்
hardware, வன்பொருள், software, மென்பொருள், nuclear family, தனி குடும்பம், matter, தாய்வழி சமூகம், culture, பண்பாடு, habitat, வாழிடம், discussion, கலந்துரையாடல், higher education, உயர்கல்வி, value education, மதிப்பு கல்வி, road safety, சாலை பாதுகாப்பு, traffic signal, போக்குவரத்து சமிக்ஞை, vice chancellor, துணைவேந்தர், artist, தமிழ் கலைஞர், animation, அசைவுற படமாக்கம், music, செயல்படம், cinematography, ஒளிபரப்பு, sound effect, ஒளி விளைவு, multiplex complex, ஒருங்கிணைந்த வளாகம், business management, வணிக மேலாண்மை, vision, குறிக்கோள் பயணம், customs officer, சமூக அதிகாரி, emotion, சங்க இல்ல சூங்க சுங்க அதிகாரி. சரி, அடுத்தது இதெல்லாம் பார்த்துட்டோம். வாழை தோட்டத்துல கோயில்கள் எல்லாம் இருக்கு. கூட பாத்தீங்கன்னா இந்த இதை சொல்லலாம். இந்த கர்மம் கீழ்காணும் தொடர்களின் அழைப்புக்குள் உள்ள பெயர் சொல்லை தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி எழுதுக அப்படின்னு கேட்டோம்னா, இவங்க முருகன் வேகம் சென்றும் பேருந்தை பிடிக்க இயலவில்லை. இங்க என்ன எழுதுவீங்க அப்படின்னு வறுமொழியில இச் என்பது இருக்கிறதால என்ன பண்ணுவாங்க, சேர்த்து எழுதணும் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கு நமக்கு. அப்ப முருகன் வேகமாக சென்றும் பேருந்தை பிடிக்க இயலவில்லை. அப்ப என்ன மாற்றம் செஞ்சாலும் வறுமொழிக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணோம், அதுல நிலைமொழி இறுதியில சில திருப்புகளை செய்ய வேண்டியது இருக்கிறது. பார்த்து நேற்று முதல் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. உங்களுக்கு என நினைக்கிறீர்கள். சரி, அடுத்தது நம்முடைய மகிழ்ச்சி பெருகும். கேள்வியை விடை கொடுத்துருக்காங்க, அதனால உங்களுக்கு வந்து தொந்தரவும் கிடையாது. இது நம்ம புத்தகத்துக்கு பின்னாடியே இருக்கு இல்லையா? புத்தகத்துக்கு பின்னாடியே இது இருக்கு. சரி, நிலத்தை கிளறணும்டா அப்பதான் வகுறு நிறையும். வேற எப்படி எழுதலாம்? உழ வேண்டும், நிலத்தை உழ வேண்டும், அப்பொழுதுதான் வயிறு நிறையும். சரி, அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதானே? அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே. தானே அப்படின்னு தின்னும். ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்ப எங்க இஷ்டிங்க போனாரு அப்படித்தானே பாருங்க. பீட்டருக்கு குழந்தையை அப்பா எங்கே அழைத்து சென்றார். ஆமா, பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல, 3 நாளா சிரமப்படுது. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 நாளாய் சிரமப்படுகிறது. 3 நாளாய் அல்லது 4 நாளாய் சிரமப்படுகிறது. எங்க கேட்டது அந்த வாசகம் ரவிக்கு சித்தப்பன காவலுக்கு போக சொல்லு. சித்தப்பா சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? சிற்றப்பாவை, சிற்றப்பாவை காவலுக்கு போக சொல். சரி, விடிஞ்சதும் வீட்டுக்கு ஒரு அறிவாள் மம்பட்டியோட வாய்க்கரைக்கு வந்துடணும். இது யார் கூற்று? மருதனுடைய கூற்று. யார்கிட்ட சொன்னாரு? காளியப்பன் மிராசுதார்கிட்ட சொன்னாரு. சரி, உடம்பு சரியில்லை. பூட்டிய வீட்டிலும் பூத்தி சிரிக்கிறது முல்லை. இருக்கிறீர்கள் நமக்கு புத்தக விளையாட்டு இருக்கு. விழும் மரங்கள் அழியும் காடு பாலையாக நீ வீடு மிதிச்சிருக்கிற. அப்படி என்ன சொல்லியது காற்று? குதித்தாடுகிறது மேகம். என்னது குதித்தாடுதல்னா? இடி மிதிச்சிருக்கீங்க நீங்க. இடி இருக்கிற. சரி, பூத்த மலர் ஒன்று பறக்கிறது, வனத்து பூச்சி. ஆமா, வானம் அழுகிறது, பூமி சிரிக்கிறது, மழை அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது ஆறு அமர. வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் ஆற அமர யோசித்து செய்ய வேண்டும். ஆற அமர யோசித்தல் தெரியுது உனக்கு. ஆணி அடித்தால் போல
இதான் சொல்ல வந்தேன். ஆணி அடித்தார் போல பதிந்தது. போல அங்கே கொடுத்துருக்காங்க. நீங்க பதிந்ததுன்னு எழுதும்போது அங்க என்ன போட்டிருக்கணும்? போல பதிந்தது அப்படின்னு எழுதணும். சரிங்களா? அடுத்தது அகலக்கால். வழி வழியாக ஆமா செய்பவர்கள். அப்ப இங்க குடும்பத்தினர் உயர்திணை வர்றதால அங்கேயே என்ன பண்ண உயர்திணையில நீங்க முடிச்சிருங்க. சரியா? என் குடும்பம் வழி வழியாக உழவு தொழில் செய்து வருகிறது இல்ல வருகிறது அப்படின்னு முடிக்கணும். குடும்பம் அப்படின்னு வந்துச்சுன்னா. சரிங்க. முறையா கண் துடைப்பு. நிறைய திட்டங்கள், புது புது திட்டங்கள், 273 திட்டங்கள் புதுசா ஆரம்பிச்சோம். நாங்க 300 திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில கொடுத்தோம். அதுல 270 நிறைவேற்றோம். புது புது திட்டங்கள் எல்லாம் சொல்லிட்டு அது திறப்பு விழா, ஒரு மேடை போட்டு திறப்பு விழா நாம பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டு சொல்றாங்க. அப்ப அங்க வரக்கூடிய ஒரு 10-20 பேருக்கு கொடுத்துட்டு அந்த வேலையை முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அது அந்த செயல்பாடு தொடரவே இல்லை. அதனால அந்த நிகழ்வு என்பது வெறும் கண் துடைப்புக்கான நிகழ்வு அப்படிங்கிறது மாதிரி. சரி, அடுத்தது தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன. ஏங்க வரலங்கிறது உனக்கு தெரியும். சரி. முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான். சிக்கலே வரக்கூடாதுன்னா ஒரு கால்புள்ளி இல்லையா, யோசனை வரக்கூடாது அப்படின்னு. கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தார். குடியிருக்க சுவர் எழுப்பி, நீ எழுப்பி மட்டும் இருக்க, கூரை வேந்தான் வரதுல, அதனால என்ன பண்ணாங்க? எழுப்பி கூரை வேந்தார் அப்படின்னு நம்ம எழுதிருக்கணும். சரிங்களா? வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியும் யானை குட்டியும் கண்டேன். ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைத்திருந்தன. எலிகள் வலைகள் அமைத்திருந்தன. ஈ எதுவும் அமைக்கல. சரி. பனை மட்டையால் கூரை வைத்திருந்தனர். வேய்ந்திருந்தனர். வைத்திருந்தனா வேய்ந்திருந்தனர் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். கோவலன் மதுரைக்கு சென்றது. ஆமா. பறவைகள் நெல்மணிகளை கொத்தி தின்றது. ஆமா. பத்தியை படித்து தேவையான இடங்களை நிறுத்தல் கூறியதுக. சாத்மாரிடம் முன் செய்த வினை நிறைவேறும் காலம் என்றீர்களே, அவருடைய முந்தைய வினையாது அது இந்த காலத்தை நீங்கள் அறிந்திருந்தால் கூறுக. இது கூட தேவையில்லைன்னு சொன்னேன் நான் இல்லையா? அங்க மட்டும் போடுங்க. இரட்டை மேற்கோள் குறி முடிகிற மாதிரி போங்க. சரி, அடுத்து அவ்வளவுதானா? ஏதாவது ஒரே பயிற்சி மட்டும் பார்ப்போமா? இல்ல நிறைய பயிற்சிகள் இருக்குது, அதுல ஒரே பயிற்சி மட்டும் பார்ப்போம். சரி. காலங்காத்தால எந்திரிச்சு படிச்சா ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைக்கும். முயற்சி செஞ்சா அதுக்கேற்ற பலன் வராம போவாது. காலத்துக்கு ஏத்த மாதிரி புதுசு புதுசா மொழி வடிவத்தை மாத்தலாம். மறுபடியும் சரி. காலத்துக்கு ஏற்றார் போல் புதிது புதிதாக அப்படின்னு எழுதும்போது வழியில முடியுமா? காலத்துக்கு ஏற்றார் போல் புதிது புதிதாக வராது. காலத்திற்கு ஏற்றார் போல வச்சுனா போடணும். அது தெரிஞ்ச உங்களுக்கு. தேர்வு எழுத வேகமா போங்க. நேரம் கழிச்சு போனா பதட்டமாயிரும்.
நேரம் கழித்து சென்றால் அல்லது நேரம் தாமதித்து சென்றால் அல்லது தாமதமாக சென்றால் பதற்றம் ஆகிவிடும். பதற்றம் வெற்றி பதற்றம் ஆகிவிடும். இட்டு கிடையாது, பதற்றம் ஆகிவிடும். சொற்கள் எழுத்தொழிகளால் ஆனவை. இங்க எழுத்து பிழைதான் இல்லையா? ஆமா, சொற்கள் எழுத்து ஒளிகளால் ஆனவை, வேற ஒண்ணும் இல்ல. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வாரா. கண்டுபிடிங்க. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. அவ்வளவுதான், வராது. ஏன்னா வாரா ஆகாரத்துல முடிஞ்சா அது பன்மையை பார்த்துக்கோம். பேருந்துகள் ஓடா, பேருந்துகள் ஓடா, பேருந்து ஓடாதுதான். சரி. எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது. பேச்சு மொழி எளிமையானது. உயிர்களின் இருப்பை இயற்கை சூழலே முடிவு செய்கிறது. இருப்பை இயற்கை சூழலே. ரெண்டே ரெண்டு மாற்றம் தான். தென்கரை நாட்டில் நீண்டு வளர்ந்த சோலையில் மேக கூட்டங்கள் தங்கி சொல்லும். அது ஒரு 2 மதிப்பு இருந்துச்சு போன முறை. சரி. தென்கரை நாட்டில் நீண்டு வளர்ந்த சோலையில் மேக கூட்டங்கள் தங்கி சொல்லும். 2 தான். வளர்ந்த தென்கரை. வேலன் நூலகம் சென்றான். வேலன் நூலகம் சென்றதுன்னு வந்திருக்கணும். இது சரியாவே தொடர்பு கொடுத்திருக்காங்க. வேலன் நூலகம் சென்றான். சரிதான். செல்வி புத்தகத்திலிருந்து குறிப்புகள் எடுத்து கொன்று சென்றான். புத்தகத்திலிருந்து குறிப்புகள் எடுத்து கொண்டு அப்படின்னா தன்னகரனா, அப்புறம் கொண்டு சென்றாயில் கீழ்நோக்கலகரம் பெண்பால் வினைமுற்று விகுதி செல்வி. அடுத்ததுனால சிட்டுக்குருவிக்கு கொஞ்சம் அரிசியிடு. குருவி பறவை கொஞ்சம் அரிசி இடு. மொத்தலா சரி. கொத்தி திரியும் அந்த கோழி. திரியும் அந்த கோழி போடணும். சிறப்பு ரகரம். கொத்தி திரியும் அந்த கோழி தெரியுது. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் பார்த்தது இப்ப பார்த்தேன். அம்புட்டுதானா? நான் என்னமோ ஏதோ பயந்துட்டு இருந்தேன். பயந்து கொண்டிருந்தேன் இல்லையா? சரி. அம்புட்டுதானா? நான் என்னமோ ஏதோ என்று பயந்து கொண்டிருந்தேன். சரியா? ரைட். யார் சொன்ன கூப்பிட்டு படிச்சுட்டு வந்துருக்கோம். நான் என்னமோ ஏதோ உரிமை தாகம். அந்த வெள்ளைச்சாமி சொல்ற போது அவ்வளவுதானா, நம்பிக்கை கேரமா எழுதிருக்காரு. அவ்வளவுதானா, நானும் என்னமோ எதுன்னு பயந்துட்டு இருந்தேன். நம்பிக்கை கேரமா எழுதி வாங்குறாருல இடத்த பங்காரசாமி. அதுக்கப்புறம் அவன் சொல்ற போது சொல்றாரு, அப்படித்தானா, நானும் என்னமோ ஏதோ பயந்துட்டு இருந்தேன். அவன் என்ன பண்றான்னு பார்த்தலாம் விட்டு. நான் போயிட்டு என்ன பண்றேன், வட்டி கட்டிட்டு நோட்டை திருப்பி வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். பார்த்தோம். எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், பாடினவன் பாட்டை கெடுத்தான். எழுதியவன் ஏட்டை கெடுத்தான், பாடியவன் பாட்டை கெடுத்தான். சரி, அப்படி வச்சுக்கலாமா? இல்ல எழுதியவன் ஏட்டை கொடுத்தான், பாடினவன் பாட்டை கொடுத்தான் வச்சுக்கலாமா? இப்ப பொருள் அடிப்படையில் வச்சுக்கலாம். இப்ப எழுத்துப்படி நீங்க சரியா சொல்லிட்டீங்கப்பா. பொருள் அடிப்படையில் வச்சுக்கலாம். எழுதினவனா ஏட்டை கெடுக்கிறான்னு அர்த்தமா? வச்சுக்கலாம்ல. ஏட்டை கொடுத்தான். எழுதுற எல்லாமே ஏட்டை கெடுக்கிறதா எழுதுவாங்களா? கொடுக்கறதுக்கு எழுதுவாங்களா? நிறைய ஏடுகளை உங்களுக்கு தந்திருக்கேன். எழுதி கொடுக்கறதுக்கும் வச்சிருக்காங்க. அப்படின்னு வச்சுக்கலாம். பேச்சு வழக்கு இவ்வளவு மாறி இருக்கலாம். ஒரு கருத்து, அவ்வளவுதான். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை பார்த்துட்டோம். நான் பிடிச்ச முழுக்க 3 காலம்னா என்று சொன்னான் அல்லது என்றான். மழை கூட பள்ளிக்கூடத்துல ஒதுங்கவில்லை. ஒதுங்கவில்லை. எங்கள் ஊரில் நூலக கட்டணம், இதெல்லாம் நீங்க படிச்சுட்டீங்களா? இருக்கு. சரி. எங்கள் ஊரில் நூலக கட்டணம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது. என்னென்ன மாற்றங்கள்? கட்டணம் அரசு. ஐப்பசி அடைமொழியில் ஊரணி நிறைஞ்சது.
ஐப்பசி அடைமழையில் ஊருணி. நனி ஊருணி அப்படின்னா சின்னது தன்னகர ஊருணி. நிறைந்தது நிறைந்தது நிறைஞ்சது நிறைஞ்சதுங்கிறது இல்லையா, நிறைந்தது எழுதுறோம். பள்ளியில் இலக்கிய மன்ற விழா நடைபெற்றது. இலக்கிய மேல் நோக்கு நகரம் மன்ற விழா நடைபெற்றது. 24 மணி நேரத்துல புயல் வரும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. புயல் வரும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மழை பெய்யாததால் வறட்சி ஏற்பட்டது. மழை பெய்யாததால் வறட்சி ஏற்பட்டது. அடுத்தது, தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை, மற்றதெல்லாம் சரி, ஒரே ஒரு மாற்றம் தான் இங்க. இன்றைய இசை விழா நிகழ்ச்சியில் நாகசுரம் வாசிக்க போகிறார்கள். நாதசுரம் 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 நாதஸ்வரம் இல்ல, நாதசுரம் எழுதுவா. நாகசுரம் நாகசுரம் தான் நாதஸ்வரமா மாறிடுச்சு. நாதஸ்வரம் அப்படின்னு மாறிடுச்சு. சரிங்களா? அது நாகம் வாழ்ந்து இருக்கிறதுனால அது பேரு அந்த நாகசுரம் மாறிடுச்சு. சரியா? நாகம் போன்று நீண்டு இருப்பதனாலையும் அதுல சுரம் வருவதனாலையும் அது பேரு நாகசுரம் தான். சரிங்களா? நாகசுரம் அதான் இந்த சுரம் போட்டுக்கிறாங்க. சரி, வாசிக்க போகிறார்கள் இன்றைய இசை விழா நிகழ்ச்சியில். சரி, புலிக்கு மான் இரையாகி விட்டது. ஒரே ஒரு மாற்றம் தான், இறைதான். அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சிறப்புரை ஆற்றினார். நிறைய பிழைகள் இருக்குது. துணைவேந்தர் சிறப்புரை, இங்க இப்படி மாத்தணும். சிறப்பு உரை, சிறப்பு கூட்டல் உரை, சிறப்பு உரை ஆற்றினார். அவ்வளவுதான். அடுத்தது, தண்ணீரில் காலை கழுவி கொண்டு வீட்டிற்குள் வர வேண்டும். காலை மேல் நோக்கு நகரம். காலை கழுவி கொண்டு இழகரம் கொண்டு வீட்டிற்குள் வர வேண்டும். அப்படிதான் போறீங்களா? வீட்டுக்குள்ள போகும்போது இல்லையா? அவங்க உள்ள வச்சிருக்காங்க. நாங்க என்ன பண்றோம் இல்லையா? முன்னெல்லாம் வீட்டுக்கு வெளியிலதான் பெரிய அண்டால தண்ணி வச்சிருப்பாங்க. பழைய காலத்துல தெரியுமா உங்களுக்கு? வீட்டுக்கு வெளியில அல்லது வீட்டுக்குள்ள நுழையும் போதே பக்கத்துல அவங்களுக்கு வச்சிருப்பாங்க தண்ணி. போன உடனே என்ன பண்ணோம், எடுத்து காலில் எப்படி குத்திட்டு அது உள்ளே போகும். நான் ஒட்டிட்டு வந்துடுறேன், எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு போகணும் அப்படின்னா அழுக்கு மட்டும் இல்ல, தீய சக்திகளையும் நம்ம கூட்டிட்டு வருவோமா கூட. அதனால என்ன பண்ணணும், சுத்தமா பின் துறங்கால் இது நினைக்கிற மாதிரி என்ன பண்ணணும், தண்ணி ஊத்தணுமா. எப்பயுமே சனி அங்கதான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கா? காலை ஒழுங்கா கழிட்டு கேடா நீ வரா இங்கதான் அப்படி வந்தா இதுதான் சனி பிடிச்சிட்டு வருவான். அப்ப தன்னுடைய கடமையிலிருந்து எவன் மீறுகிறானோ அவனை சனியன் பிடிப்பான்னு சொல்லுவான். இது சுத்தமா கழிட்டு போகணும்னு ஒரு கடமை இருக்கு. அது நீ தவறுகிற போது சனியன் பிடிப்பான் அர்த்தம். இது சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. அது மாதிரி உன்னுடைய கடமை எங்கெல்லாம் தவறுகிறாயோ அங்கெல்லாம் உன்னை சனியன் பிடிப்பார் நம்பப்படுது. பார்த்து உஷாரா தன்னுடைய கடமையை சரியாக செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நீயும் நானும் வந்தோம். காட்டில் முயலும் ஆமையும் நட்பாய் இருந்தன. மாடுகள் பயிரை மேய்ந்தன. எனக்கு பல வீடுகள் உள்ளன. எனக்கு பல வீடுகள் உள்ளன. அவ்வளவுதான். பல வீடுகள் அப்படிங்கிற போது பன்மை அங்க உள்ளதுன்னு வரக்கூடாது. சரி, பழங்கள் ஒவ்வொன்றும் சுவையாக இருந்தது. பழங்கள் ஒவ்வொன்றும், ஏன்னா நான் படிச்சோம், ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது. 4 வரை பொறுத்தவரை புத்தகம் இருக்கணும். ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது என்று நம்ம பார்த்தோம். சரியா? அப்ப ஒவ்வொன்று அப்படிங்கிறதுல இருந்ததுதான், உண்மைதான். கயல்விழி என்னும் பெண் நாட்டியம் ஆடினாள். இங்க பெண்பால் வர்றதுனால இடது பக்கம் இருப்பது கண்ணகி சிலை அல்ல. இடது பக்கம் இல்ல, இடப்பக்கம் அப்படின்னு எழுதணும். பிரிச்சது விடாது, இடது பக்கம் எழுத விடாது. சேர்த்து எழுதும் போது எப்படி எழுதணும்? இடப்பக்கம் இருப்பது கண்ணகி சிலை அன்று. ஏன்னா அன்று ஒருமை அல்ல பன்மை.
இது நாடு அன்று, இவை நாடுகள் அல்ல. உனக்குள்ளே நான் படிச்சிருக்கேன். ரைட். தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றார். தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றார். வென்றது வென்றது தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றது. தமிழ்நாடு வென்றது, இந்தியா வென்றது. சொல்றோம் இல்லையா? எனது மகன் நாளை வருவான். எனது மகன் நாளை வருவான். சரியாதான் வச்சிருக்காங்க. சரியாதான். நாளை வருவான், வருவாள். எனது மகன். எப்பயுமே மகளை பத்தி தான் பேசுவாங்களா? பழனிக்கு பேசுற ஒரு நாளைக்கு மகள் மகள் என்ன பண்றாரு? வீட்டுல இருப்பா. சரி, இங்க பாருங்க. எனது மகன் நாளை வருவான் தான். மகன் வருவான். சரிதான். 10 பழங்களில் ஒரு பழமே நல்லன. 10 பழங்களில் ஒரு பழமே, ஒரு பழத்தை பத்தி தான் பேசணும். அப்ப ஒன்று நல்லது தான். சரி. ஆடுகள் பாய்ந்து ஓடியது. ஓடின. அதுகள் அங்கே தாவுகிறது. அது அங்கே தாவுகிறது. அல்லது அவை அங்கே தாவுகின்றன. அவை ஏன்னா அதுகள் பன்மையில கொடுத்திருக்காங்க. அது அப்படியே நம்ம பன்மையா மாத்தணும்னு சொன்னா அதுகள் வராது, அவைதான் இருக்கணும். அவை அங்கே தாவுகின்றன அப்படின்னு வரணும். சரி. செய்திகள் வாசிப்பது கலையரசன். வாசிப்பவர், வாசிப்பது அது இது இருக்கு. அது இதுன்னு செய்திகள் வாசிப்பவர் கலையரசன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அவர் தன் பெயரை கூறவில்லை. அவர் தன் பெயரை கூறவில்லை. சரியாதான் இருக்கு. அவர் தன் பெயரை கூறவில்லை. அது சரியாதான் இருக்கு. அப்படியே விட்டுருவோம். ஒவ்வொரு சிற்றூர்களிலும் ஊராட்சி உள்ளன. ஒவ்வொரு சிற்றூர்களிலும் ஊராட்சி உள்ளது. ஒவ்வொரு ஊராட்சி உள்ளது. வயலில் ஆடும் மாடும் மேய்ந்தது. மேய்ந்தன. வயலில் ஆடும் மாடும் மேய்ந்தன. நாளை திரு இறையன்பு பேசுகிறார். இறையன்பு, இறையன்பு இந்த பாத்துங்க. இந்த இடத்துல எழுத்து பிழைகள் தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சில வீரர்கள் நாட்டிற்காக தம் இன்னுயிர் ஈந்தனர். சில வீரர்கள் நாட்டிற்காக தம் இன்னுயிர் ஈந்தனர். இங்க கொடுத்துருக்காங்க. தப்பா ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இன்னுயிர் ஈந்தனர். சரிதான். அந்த வாக்கியமே சரியாதான் கொடுத்துருக்காங்க. மதுரைக்கு அருகாமையில் இருப்பது காவிரி அல்ல. அருகாமையில் அப்படின்னா அருகாமைனா என்ன அர்த்தம்? தொலைவில். அருகில்னா பக்கத்தில், அருகாமைனா தொலைவில். இப்ப மதுரைக்கு அருகில் இருப்பது காவிரி அல்ல. இல்ல, மதுரைக்கு அருகாமையில் இருப்பது காவிரி அன்று. இங்க நம்ம அந்த பொருள் எடுத்துக்குவோம். அன்று அது மட்டும் எடுத்துக்குவோம். சரிங்களா? முதல்வர் கையொப்பம் போட்டுடலாம். சரி. மத பருவ பிழைகளை மாற்றி சொல்றீங்களா? சொல்றீங்களா? இல்ல இதோட நிறுத்திடலாமா? சரி. மற்றதை நம்ம அடுத்த வகுப்புல தொடருவோம். சரிங்களா? நாளைக்கு திரும்ப முடியல. அப்ப இன்னும் சில பயிற்சிகளை, கூடுதல் பயிற்சிகளும் வைப்போம். பார்ப்போமா? சரி. நன்றி, வணக்கம்.